முதல்ல பாய்ஸ் மட்டும். ஹல்லேலூயா. சூப்பரா. இப்போ கேர்ள்ஸ் எப்படி சொல்றாங்க பாப்போம். ஹல்லேலூயா. சத்தமே இல்லையே. சரி, ஓகே ஓகே, ஒன்ஸ் மோர். ரைட், கேர்ள்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். ரைட், ரெடி, 1 2 3. ஹல்லேலூயா. சூப்பரா வந்துட்டாங்க. ரைட், ஓகே. சரி, நம்ம இப்போ வந்து ஜெபம் பண்ண போகிறோம். ரைட்டா? நம்ம மத்தியில் சண்டே கிளாஸ் சூப்பரண்ட் இருக்காங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஜெபம் பண்ணி இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியை ஆரம்பிக்க போகிறாங்க. ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. இந்த வருஷ கடைசி நாட்களிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, சண்டே கிளாஸ் பிள்ளைகளாக, டீச்சர்ஸாக ஆண்டவரே, டைரக்டர்ஸுக்காக உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த 2024ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பார்ட்டியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறையா ஆண்டவர். இந்த பிள்ளைகளுடைய ஆடுகள், பாடல்கள், வசனங்கள், கதைகள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறையா. எல்லாவற்றுக்கும் மேலாக உமது நாமம் மாத்திரம் இது மூலம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வருகிற பிள்ளைகளை தடைகளை மாற்றி கிசைக்கு சுரிதமாக கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆரம்பம் முதல் முடிவதற்கு தேவ பிரசன்னம், தேவ ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. உங்களை எல்லாம் இப்போது வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம சண்டே கிளாஸ் சூப்பரண்ட் இருக்காங்க. சிஸ்டர் சாந்தி ஆளுன்னுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏசப்பா கூட உங்களெல்லாம் பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த வேலையிலும் வந்திருக்க ஒவ்வொருவரையும் டைரக்டர்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் பெத்தானி சபையாக வரவேற்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறாரு. இந்த வேலையிலும் உங்கள் உள்ளத்துலேயும் பேரண்ட்ஸ் ஒவ்வொரு உள்ளத்துலேயும் தேவன் பிறந்திருக்கிறார். காட் பிளஸ் யூ. ஆமென். நீங்களே உங்களுக்காக ஜோரா கிளாப் பண்ண வைப்போம். உங்கள் எல்லாருக்குமே வந்து தஞ்சாவூர் பொம்மான்ற ஒரு பாட்டு பாடி உங்களை வெல்கம் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்வினா வாங்க.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், கேர்ள்ஸ்லாம் வர போகிறாங்க. சூப்பராக ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் தர போகிறாங்க. வாங்க.
சூப்பராக ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க. சந்தோஷம் சமாதானம் ரெண்டுமே தர்றது யார்? நம்ம ஏசப்பா. ஸோ யார் யாருக்கு சந்தோஷம் குறைச்சலாவோ சமாதான குறைச்சலாவோ இருக்கோ, நீங்கள் உங்கள் உள்ளத்துலேயும் சரி உங்கள் இல்லத்துலேயும் சரி இயேசுவானவர் அழைச்சிங்கன்னா உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் தரதுக்கு இயேசுவானவர் ரெடியாக இருக்கார். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேண்டியது சந்தோஷம் சமாதானம் வேணும்னா யார்கிட்ட வரணும்? ஏசப்பாவை தான் கொடுக்க முடியும். ஸோ ஏசப்பா தான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரப்போகிறா. சரியா? ஓகே. இப்போ குட்டி பிள்ளைங்க வந்து நமக்காக பலர் மின்னிடுவேன்னு போகிறாங்க. எப்படி மின்றாங்கன்னு பார்ப்போம் வாங்க. பலனு மின்னிடுவேன், தகனு ஜொலித்திடுவேன். இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே. ஓ பலனு மின்னிடுவேன், தகனு ஜொலித்திடுவேன். இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே. ஓ மெய்யான தீபம் இயேசுவே, பிரைட்டா என் வாழ்வை மாற்றவே, ஹீரோவாக மண்ணில் வந்தாரே. ஓ மெய்யான தீபம் இயேசுவே, பிரைட்டா என் வாழ்வை மாற்றவே, ஹீரோவாக மண்ணில் வந்தாரே. ஓ பலனு மின்னிடுவேன், தகனு ஜொலித்திடுவேன். இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே. ஓ பலனு மின்னிடுவேன், தகனு ஜொலித்திடுவேன். இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே. ஓ அபிஷேக தீபம் இயேசுவே, அணையாத தீபம் ஏற்றியே, பரலோகம் கொண்டு செல்வாரே. ஓ அபிஷேக தீபம் இயேசுவே, அணையாத தீபம் ஏற்றியே, பரலோகம் கொண்டு செல்வாரே. ஓ பலனு மின்னிடுவேன், தகனு ஜொலித்திடுவேன். இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே. ஓ பலனு மின்னிடுவேன், தகனு ஜொலித்திடுவேன். இருளில் தீபமாய் இயேசு வந்தாரே. ஓ சூப்பர் 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 சூப்பர். குட்டி பிள்ளைகள் நல்ல பலன் மின்னாங்கல்ல. ரைட் ரைட், எல்லாம் ஏஞ்சி நிற்கலாமா? பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஆட போகிறோம். பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஏஞ்சி நில்லுங்க. அப்படியே 1 அப்படின்னா தனியாக நிற்கணும், 2னா 2 பேராக நிற்கணும். நான் என்ன நம்பர் சொல்கிறேனோ அந்த மாதிரி பேராக நிற்கணும். ஓகேவா? மாற்றினீங்கன்னா அவுட்டு. ஸோ ஒரு டீச்சர் அங்கே பார்த்துங்க, பேரண்ட்ஸு அவங்களெல்லாம். ஒரு டீச்சரை வந்து இங்கே முன்னாடி பாருங்கள். ட்ரையல், ஏன்னா நம்மலாம் விளாண்டுருக்கோம், அவங்கெல்லாம் புதுசு, ஒரு சிலருக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரையல். ஓகேவா? 1 2 ரைட் ரைட். சரி, ஓகே, இப்போ தெரிஞ்சிச்சா? ரைட். இனிமேல்ட்டு வந்து கரெக்டாக பண்ணலாம். இனிமேல்ட்டு இது வந்து இனி வந்து அவுட் ஆகிறவங்க உட்காந்துடணும். ஓகேவா? ரைட். உங்கள் எல்லாரும் கேம்ஸ் தெரிஞ்சிச்சு, ரூல்ஸ் எல்லாம் கவனிங்க. 1 2 3
3. அந்த டீச்சர்ஸ் பாருங்க, அந்த மூணு கம்மியாக இருக்கிறவங்க 3 மேலே இருக்கிறவங்க உட்கார வைங்க. பிடிங்க அந்த பாப்பா பிடிச்சிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யார் அவுட்டு உட்காருங்க, அவுட்லாம் உட்காருங்க. ஓகே 1. இங்கே வரதான் வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க 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 எல்லாம் இங்கே வந்துருங்க. உங்கள் ரைட். இப்போ பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக, அப்போ பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக இருந்துங்க. வாங்க வாங்க பாக்கி உள்ளே வந்துருங்க. ரைட் 4. அம்மா 4க்கு மேலே இருக்கவங்களாம் அவுட்டு, உட்கார வைப்பா. ஓகே 1. 2. ரோஸ்லின் உட்காருங்க, ஆண்டனி உட்காருங்க. 3. பாக்கியவாதி அவுட்டு. 1. உட்காருங்க. அவுட் ஆனவங்க கீழே உட்காந்துருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆனவங்க கீழே உட்காந்துருங்க. 4. அந்த பாப்பா உட்காந்துருமா, நீ உட்காந்துக்குமா. 1. 5. எல்லாம் தனியாக இல்லைங்க, அங்கே கோழி கொஞ்சம் போய் உட்காருங்க. 3. மெர்சி உட்கார சொல்லுமா. பார் அடுத்த கேம் இருக்குன்னு சொல்ல. அவுட், இங்கே அவுட் எல்லாம் உட்காருங்க. ஓகே 1. 5. அவங்க 3 பேருமே அவுட். ஓகே 1. 6. 6. அங்க 8 10 பேர். ஆண்ட்ரூ 6 பேர் தவிர மொத்தம் உட்கார. உட்கார். ரைட். தம்பி உட்காரு. ஓகே 6 பேர்ல 1. 4. உட்காருங்க. 2 பேர் உட்காருங்கம்மா. பாப்பா நீ உட்காரு. மா இப்படி உட்கார சொல்லு. ஓகே 1. 1. யார்
அவுட்டு. 1 3 ஆகாஷ் அவுட்டு. ரைட். ஓகே 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 ரைட். கேர்ள்ஸில் யார் இருக்கா? ஓகே 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 ரைட் ரைட் ரைட். ஓகே 1 6 மொத்தமாக அவுட். அப்படியே உட்காருங்க. ஆறு பேர் இருக்கீங்களா? ஓகே 1 4 கேர்ள்ஸ் 2 பேர் உட்காருங்க. லைன் லைன் ஆகுங்க. யார் யாருன்னு பக்கத்து காட்டுங்க. 1 1 3 ஓகே 1 1 2 யார் அவுட்டு? யாரு? ஓகே ஓகே. பின்னாடி பின்னாடி யார் சொல்றான்? கிரேஸ் யாருமா அவுட்டு? தம்பி அந்த தம்பி உட்கார வைங்க. உட்கார் 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 உட்காருமா. உட்கார் உட்கார் உட்கார். ஓகே ரைட். 2 2 2 ஓகே. அம்மா இங்கே வந்து அவங்களாம் அப்படி அங்கே அனுப்பு. இதில் யார் உள்ள உட்காருங்க. நீ அவுட். அப்பயே அவுட்டு. உட்காரு. ரைட் ஓகே. அவங்க கவுண்டர் இல்லை. ரைட்டா? ரைட். இப்போ 4 பேர் தான் இருக்கீங்க. 1 1 2 அவ கவுண்டே கிடையாது. ஓகேவா? ரைட். 1 1 3 ரூஃபஸ் அவுட். ஓகே 1 1 1 3 1 1 3 1 2 அல்லேலூயா. ரைட் ரைட். அமைதியாக இருக்கணும். இப்போ வந்து பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீ 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 என்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. ஓகேவா? வாங்க வாங்க வாங்க. Free, 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 freedom. Free, 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 freedom. இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை. Free, 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 freedom. Free, 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 freedom. இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை.
பிள்ளைகள் ஒன்றாய் சேருவோம். பரிசுத்த ஆவியின் பலனை பெறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் ஒன்றாய் சேருவோம். பரிசுத்த ஆவியின் பலனை பெறுவோம். கட்டி போடும் பாவத்தை தூக்கி எறிந்து ஜெயிப்போம். விடுதலை காற்றை சுவாசிப்போம். ஹே ஹே free 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 freedom free 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 freedom இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை. இயேசு மீண்டும் வருவார் எனக்காய். சுதந்தரிப்பேன் என் தேசம் பரலோகம். இயேசு மீண்டும் வருவார் எனக்காய். சுதந்தரிப்பேன் என் தேசம் பரலோகம். வெற்றி கொடியை ஏற்றி இயேசுவும் நானும் வாழுவேன். என்றும் என்றென்றும் விடுதலையாய். ஹே ஹே free 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 freedom free 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 freedom இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை. free 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 freedom free 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 freedom இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட், இப்போ நிவேத்தை வந்து அழகாக ஒரு வசனம் சொல்ல போகிறாங்க. அமைதியாக இருக்கணும், ஓகேவா? அவருடைய கிருபையின் அரிசுத்தபடியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவரோடையும் நமது உண்டாகி இருக்கிறார். எபேசியர் 1:7. கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப முக்கியம் யாரு? கிறிஸ்மஸ் தாத்தா. ஓகே, ஏசப்பா அப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தா. ரைட்டா? ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா கூப்பிடலாமா? அவர் வந்துட்டார், நெட் கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. சரி, வெல்கம் சாண்டா கிளாஸ் சொல்லுங்க. சொல்லுங்க, வெல்கம் சாண்டா கிளாஸ். ஓகே, ரைட். ஓகே, எல்லா பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடலாம். தம்பி கையில பிடிக்க கூடாது, அப்படியே ஏஞ்சி ஆடலாம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆடலாம். எல்லாரும் ஜிங்கிள் பெல். எல்லாரும் ஆடுங்க. கமான். Spirit
சரி, இப்போ நம்ம மத்தியில் ஜூனியர் பாய்ஸ் வந்து தகிட தகிடன்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆட போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவும் டான்ஸ் ஆடுவார். ஓகேவா? தகிட 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 தந்தானே, தகிட 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 தந்தானே, விப்பிப்பி 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 டும் 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 டும். தகிட 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 தந்தானே, தகிட 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 தந்தானே, விப்பிப்பி 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 டும் 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 டும். உலகத்துக்கு ஒரே தீபம் இயேசுதா, என் வாழ்க்கைக்கு மெய்யான தீபந்தா. உலகத்துக்கு ஒரே தீபம் இயேசுதா, என் வாழ்க்கைக்கு மெய்யான தீபந்தா. அணையாத தீபமாய் என்னையும் மாற்றுமே, அணையாத தீபமாய் என்னையும் மாற்றுமே. தகிட 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 தந்தானே, தகிட 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 தந்தானே, விப்பிப்பி 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 டும் 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 டும். வசனம் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு பவரான வெளிச்சமே. வேதவசனம் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு பவரான வெளிச்சமே. இருளை நீக்குமே, வெளிச்சமாய் மாற்றுமே, இருளை நீக்குமே, வெளிச்சமாய் மாற்றுமே. தகிட 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 தந்தானே, தகிட 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 தந்தானே, விப்பிப்பி 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 டும் 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 டும். தகிட 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 தந்தானே, தகிட 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 தந்தானே, விப்பிப்பி 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 டும் 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 டும். அடுத்து ஜூனியர் பாய்ஸ் குட்டி குட்டி சாத்தா பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆட போகிறாங்க. வாங்க வாங்க சீக்கிரம். குட்டி சாத்தா உன்னை தேடி வருவா, தாத்தா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தா உன்னை தேடி வருவா, தாத்தா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. பயங்காட்ட வருவா நீ பயந்து விடாதே, அசகாட்ட வருவா நீ மயங்கி விடாதே. பயங்காட்ட வருவா நீ பயந்து விடாதே, அசகாட்ட வருவா நீ மயங்கி விடாதே. தாத்தா காட்டி அனுப்பு நீ தாத்தா காட்டி அனுப்பு, தாத்தா காட்டி அனுப்பு நீ தாத்தா காட்டி அனுப்பு. குட்டி குட்டி சாத்தா உன்னை தேடி வருவா, தாத்தா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தா உன்னை தேடி வருவா, தாத்தா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. விசுவாசம் இருந்தா விலகி போவாண்டா, வேத வசனம் சொன்னா ஓடி போவாண்டா. விசுவாசம் இருந்தா விலகி போவாண்டா,
சொன்னா ஓடி போவாண்டா. டாட்டா காட்டி அனுப்பு, டாட்டா காட்டி அனுப்பு, டாட்டா காட்டி அனுப்பு, டாட்டா காட்டி அனுப்பு. குட்டி குட்டி சாத்தா உன்னை தேடி வருவா. டாட்டா காட்டி அனுப்பு, நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தா உன்னை தேடி வருவா. டாட்டா காட்டி அனுப்பு, நீ இயேசுவின் பிள்ளை. ஓட ஓட வரட்டு, நீ இயேசுவின் பிள்ளை. ஓட ஓட வரட்டு, நீ இயேசுவின் பிள்ளை. மெமரி வேர்ட் சொல்ல போறாங்க ஆல்வினா அபிஷா. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏசாயா 7:14. In English, the Lord himself will give you a sign. A young woman who is pregnant he will have a son and name him Immanuel. Isaiah 7:14. Thank you. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6. இப்போ ஒரு ஸ்பெஷல் சாங்ஸ் ஆட்லின் பாட போறாங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பாரு. வாங்க வாங்க எல்லாம். பரலோகம் துறந்தாரே, நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்காக பரலோகம் துறந்தாரே. பெத்லகேமிலே முன்னணையிலே நம்மை மீட்கவே இயேசு பிறந்தாரே. பெத்லகேமிலே முன்னணையிலே நம்மை மீட்கவே இயேசு பிறந்தாரே. இயேசு பிறந்தார் பிறந்தார் பெத்லகேமிலே. இயேசு பிறந்தார் பிறந்தார் முன்னணையிலே. இயேசு பிறந்தார் பிறந்தார் எங்கள் உள்ளத்திலே பிறந்தாரே. இயேசு பிறந்தார் பிறந்தார் பெத்லகேமிலே. இயேசு பிறந்தார் பிறந்தார் முன்னணையிலே. இயேசு பிறந்தார் பிறந்தார் எங்கள் உள்ளத்திலே. தீர்க்க சொல்லை நிறைவேற்றிடவே, திராசாபம் கரை போக்கிடவே, தேவமைந்தன் மனிதனாய் பிறந்தார். தீர்க்க சொல்லை நிறைவேற்றிடவே, திராசாபம் கரை போக்கிடவே, தேவமைந்தன் மனிதனாய் பிறந்தார். இயேசு பிறந்தார் பிறந்தார் பெத்லகேமிலே. இயேசு பிறந்தார் பிறந்தார் முன்னணையிலே. இயேசு பிறந்தார் பிறந்தார் எங்கள் உள்ளத்திலே பிறந்தாரே. இயேசு பிறந்தார் பிறந்தார் பெத்லகேமிலே. இயேசு பிறந்தார் பிறந்தார் முன்னணையிலே. இயேசு பிறந்தார் பிறந்தார் எங்கள் உள்ளத்திலே. அழியார் வாழ்வை நாம் பெற்றிடவே, ஒளியாய் வந்தார் இருள் நீக்கிடவே, தேவமைந்தன் மனிதனாய் பிறந்தார். அழியார் வாழ்வை நாம் பெற்றிடவே, ஒளியாய் வந்தார் இருள்
கிளாப் பண்ணுங்க, நல்லா பண்ணாங்கல்ல, கிரேட். சரி கவனிங்க, உங்களுக்கு அழகாக ஒரு குட்டி கதை அண்ணன் சொல்ல போகிறேன். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிட்டு ஒன்று நடத்து காட்ட போகிறாங்க. ஓகேவா? ரைட். அந்த ஸ்கிட்டு இப்போது ஒரு ஊரில் வந்து சமீர்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு பையன் இருந்தாப்புல. ஓகேவா? பையன் பேர் என்ன? சமீர். சொல்லுங்கள், சமீர். ஓகேவா? ஸோ அந்த பையன் அந்த ஊரில் வந்து ஒரு நாள் வந்து எல்லாம் இந்த மாதிரி பெரிய ஒரு கூடாரம் ஒன்று போட்டாங்க. அவங்க இதில் ஒரு காலி மைதானத்தில் ஒரு பெரிய கூடாரம் ஒன்று போட்டாங்க. அந்த கூடாரம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து சர்க்கஸ் கூடாரம் மதியம் இருந்தது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்ம ஊருக்கு வந்து என்ன வந்திருக்கு சர்க்கஸ் வந்திருக்கு. அதனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், சர்க்கஸ் வந்திருக்கு, சர்க்கஸ் பார்த்துடணுன்ட்டு. ஸோ அந்த குஷியில் என்ன பண்ணான்னா, வீட்டில் போய் பேரண்ட்ஸை கேட்கணும்ல, அப்பா அம்மாட்ட கேட்காம போகலாமா, சர்க்கஸ்க்கு போக முடியாதுல்ல, கேட்டு தானே போனோம். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், நேராக ஓடி வந்து அங்கே ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு ஒரே ஓட்டமாக ஓடி இருக்கான். சரி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு எப்படியாவது பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ட்டு. அந்த கொடுத்தாங்கல்ல, அந்த சமீருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்கல்ல, அதில் என்ன போட்டிருக்குன்னா அனுமதி இலவசம்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? இலவசம். சர்க்கஸ்லாம் போனால் காசு வாங்குவாங்கல்ல, ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? எல்லாருக்கும் காசு வாங்குவாங்க. பெரியவங்களுக்கு ஒரு ரேட் வாங்குவாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ரேட் வாங்குவாங்க, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரேட் வாங்குவாங்க. ஆனால் சமீருக்கு கொடுத்த சீட்டில் என்ன இருந்தது? அனுமதி இலவசம்னு போட்டிருந்தது. ஸோ சமீருக்கு இன்னும் ரொம்ப ஜாலி, அப்பா எப்படியும் ஃப்ரீயாக தான் இருக்குது, எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு நம்ம அந்த சர்க்கஸை பார்த்து ஆகணும் அப்படின்ட்டு ஒரே ஓட்டமாக ஓடுறான். இவன் ஓடுறதை பார்த்தோமே அவங்க வீட்டு பக்கத்துலலாம் ஒரு 4-5 பசங்க அண்ணங்களாம் கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டேய் நில்டா எங்கடா போகிற இவ்வளோ வேகமான்ட்டு. இல்லை நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட வேகமாக ஒரு காரியத்துக்காக போகிறேன். அவனை கூப்பிட்டு இது பண்ணுறாங்க. இவன் வந்து அவங்களெல்லாம் திட்டிட்டு போகிறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளுக்கு ஒரு அனுமதி இலவசமாக ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, இதில் எப்படியாவது வந்து நம்ம போய் ஃப்ரீயாக போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு. ஸோ போகிறான், லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறான். லிஃப்ட் வந்து வரதுக்கு ரொம்ப டைம் ஆகுதுமே, அவனால் அந்த ஆசையை அடக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறான், படிக்கட்டிலே ஓடுறான், கடன்னு ஓடுறான், 5வது மாடி மட்டும் ஓடுறான். ஓடி போய் அவங்க அப்பாட்ட போய் மூச்சு வாங்க நின்று அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா இந்த மாதிரி வந்து ஒரு கூடாரெல்லாம் போட்டிருக்காங்கப்பா, அங்கே சர்க்கஸ் நடக்குது போல இருக்குது, நான் போகணும் அப்படின்னு. சரிப்பா நீ வந்து ஸ்கூல் லீவு தானே, இப்போ எல்லாருக்குமே ஸ்கூல் லீவ் இல்லை, யாருக்கெல்லாம் ஸ்கூல் லீவு இப்போது? வெரி குட், இப்போ ஸ்கூல் லீவ் தானே. ஸோ அது மாதிரி லீவ் டைமில் தான் அவனுக்கும் சமீருக்கும் கிடச்சிருக்கு அந்த சீட்டு. கவனி ரைட்டா? ஸோ அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், பேரண்ட்ஸை கேட்டான். அவங்க அப்பா வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டார். ஸோ அப்பா பெர்மிஷன் கொடுத்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை போய் கேட்குறான். அம்மா கிட்ட கேட்கும்போது சொல்லிட்டாங்க, அம்மா சரிப்பா நீ போ, அப்பா ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கிறதுனால காலையில் போயிட்டு அப்பா கூட அந்த கடைக்கு அவருக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு. ஆனால் அப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் தான் இருக்கார். ஒரு 6 மாதமாக சமீருக்கு நல்லா தெரியும் அப்பாவால் முடியலன்னாலும் அப்பா என்ன பண்ணுறாரு, கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துக்கு தேவைக்காக ஓடுறாரு. நம்ம அப்பாலாம் கஷ்டப்படுறாங்களா இல்லையா? யார் அப்பாவது வீட்டிலே உட்காந்துருக்காங்களா? எல்லா அப்பாவும் கஷ்டப்படுறாங்கல்ல. யார் கஷ்டப்படுறாங்க? நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி தான் சமீரோட அப்பாவும் அவருக்கு உடம்பு முடியலன்னாலும் அந்த குடும்பத்துக்காகவும் குடும்பத்தோட தேவைக்காகவும் அந்த அப்பா வந்து ஓடுறார், உழைக்கிறார், வேலை செய்கிறார், சம்பாதிக்கிறார், அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறார். அதை வந்து அம்மா வந்து சமீருக்கு சொல்கிறாங்க, நீ லீவு நாளில் அந்த மாதிரி போகாதப்பா, அப்பா கொஞ்சம் கடையில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போ அப்படின்றான். சமீர் ஒத்துக்கிறான். ஏன்னா அப்பாவோட கஷ்டம் சமீருக்கும் தெரியும், சமீருக்கு ஒரு தங்கச்சியும் உண்டு. ஸோ அதனால் அவனுக்கு தெரியும் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்க்குறாரு அப்படின்ட்டு. ஸோ அவரோட முடியாமல் சுச்சுவேஷன்லேயும் அவர் வந்து வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறார். உழைச்சி சம்பாதிச்சுட்டு வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறார். சமீர் என்ன பண்ணுறான், காலையிலே போகிறான், கொஞ்ச நேரம் வேலை இருக்குன்னு பார்க்குறான். ஆனால் வேலை செய்கிறான், நிறைய வேலை இருக்குது அந்த கடையில். ஷெல்ஃப் எடுத்து க்ளீன் பண்ணுறான், இந்த திங்ஸ் எடுத்து அங்கே அடுக்கிறான், பார்த்தா நிறைய வேலை. அப்போ தான் சமீருக்கு வருது, நம்ம ஒரு நாள் செய்கிறதே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அப்பா நமக்காக வந்து எல்லா நாளுமே இந்த வேலையை செய்கிறாருன்னா அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவார் நமக்காக அப்படின்றான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்து எப்படியாவது சாயங்காலம் சர்க்கஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவன் தங்கச்சியும் சொல்கிறான், நானும் வரட்டுமா அப்படின்ட்டு. சரி நீயும் வா அப்படின்றாங்க. சாயங்காலம் 2 பேருமே வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பெரிய கூடாரம் போட்டிருந்தாங்க இல்லையா, உள்ளே வந்து ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிள் எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சுட்டு ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, அங்கே கீபோர்டெலாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அந்த அங்கிள் வந்து எல்லாம் கதைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே வந்து இயேசுவை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ இயேசுவை பற்றி சொல்லப்போ வந்து சமீர் வந்து ரொம்ப கவனமாக கவனிச்சான். அவர் ஒரு காரியத்தை சொல்லப்போ வந்து சமீருக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. என்னென்னா அவர் அன்றைக்கி வந்து பரலோகத்தை பற்றி பேசியிருந்தார். ஸோ நம்மளுக்கு வந்து பூலோகம் பற்றி தெரியும், நம்ம வாழ்கிற உலகம் பற்றி தெரியும். நமக்கு இந்த உலகத்தை விட இன்னொரு உலகம் பரலோகம் இருக்குது, அங்கே ஏசப்பா இருக்காங்க. ஸோ அந்த உலகத்தை பற்றி அவர் பேசியிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்னார், அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து நோய் நொடி எதுவுமே கிடையாது, அங்கே கவலை இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, நீங்கள் நோயெல்லாம் இல்லாமல் மருந்து மாத்திரை எல்லாமே இருக்கலாம் அப்படின்னமே சமீருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது அந்த இடத்துக்கு நம்ம அப்பா போயிட்டாங்கன்னா மருந்து மாத்திரை எல்லாம் அப்பா வந்து நோயெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்போ அங்கே எப்படி போகிறதுன்னு இவர் கேட்டுக்கணும், அந்த அட்ரஸ் எப்படின்னு கேட்டுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த கூடத்திலே உட்காடுறான். அந்த ஜேம்ஸ் அங்கிள் வந்து நிறைய ஸ்டோரிலாம் சொல்லி எல்லாம் நடத்துகிறாங்க. நடத்தி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள பார்த்து பேசுகிறான். இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நோய் நொடியெல்லாம் இல்லை, கஷ்டம் நஷ்டங்கள்லாம் இல்லை அப்படின்னீங்கல்ல, அந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்றாங்க. ஸோ அவன் வந்து ஏசப்பாவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஏசப்பா வந்து உனக்கும் எனக்கும் நம்மளோட பாவத்தை மன்னித்து நம்மளை ரட்சிப்பின் பாதைக்குள்ளே நடத்துறதுக்கு தான் ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் மனுஷ ரூபமாக பிறந்தார். ஸோ அந்த நாளை தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு பெரிய சமாதானம். நம்ம வந்து சிலருக்கு 5 ரூபா கிடைச்சா ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு 50 ரூபா கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது நிரந்தரமான ஒரு சந்தோஷமோ நிரந்தரமான ஒரு சமாதானமோ இல்லை. சமாதானம் வந்து இந்த மாதிரி உலகப்புறமான சமாதானங்கள்லாம் வந்து 5 நிமிஷத்தில் போயிடும். ஆனால் இயேசுவானவர் கொடுக்குற சமாதானங்கள் வந்து நித்திய சமாதானம். அந்த சமாதானத்தோட அவர் 1% கூட வருத்தத்தை கூட்ட மாட்டார். ஸோ அன்பான தம்பி தங்கச்சி, உங்களுக்கு ஒரு நித்திய சமாதானம் வேணும்னா ஏசப்பாவை நீங்கள் பின்தொடர்ந்து பாருங்கள். ஏசப்பா சொல்கிறத கேளுங்க, ஏசப்பா சொல்கிறபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சந்தோஷம் வரும். அவர் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, உன் பாவத்தை இட்டு விலகு. ஸோ நம்மலாம் பாவம் செய்கிறோமா இல்லையா? அம்மா எங்கேயாவது கடைக்கு போக சொன்னால் என்ன சொல்கிறோம், இல்லைம்மா எனக்கு ஹோம்ஒர்க்லாம் நிறையா இருக்குமா, நாளைக்கு நிறையா பண்ணணுமா. அம்மா என்ன சொல்கிறாங்க, சரிப்பா நீ படிம்மா, சரிம்மா நீ படி. ஆனால் அம்மா அப்படி போனோமா என்ன பண்ணுறோம், உட்காந்து டிவி பார்க்குறோம் இல்லை விளாட்றோம். ஸோ பொய் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி டீச்சர்ஸ் ஏதாவது கேட்குறாங்க, படிச்சுட்டு வந்துட்டிங்களா, இல்லை மிஸ் நேற்று எங்கள் வீட்டில் ஒரே கரண்ட்டு போயிடுச்சு மிஸ், இங்கே போயிட்டோம் மிஸ், அங்கே போயிட்டோம் மிஸ். ஸோ அவங்ககிட்ட போய் சொல்கிறோம். ஸோ சின்ன சின்ன பொய்யே வந்து பாவம் தான். ஓகேவா? அந்த பொய் வந்து நம்மளை வந்து தவறான திசைக்கு வழிகாட்டும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பொய் ஒரு காரணம் சொன்னீங்க அப்படின்னா அந்த பொய்க்கு நிறைய காரணம் சொல்லிகிட்டே இருக்கணும். இவங்ககிட்ட என்ன பொய் சொன்னோம், அவங்ககிட்ட என்ன பொய் சொன்னோம், அவங்ககிட்ட என்ன பொய் சொன்னோம் சொல்லிட்டு பொய்க்கு நிறைய காரணங்கள் தேட வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் உண்மையை பேசுனீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த நேரம் உங்களை திட்டுவாங்க. ஆனால் உண்மைக்கு என்றைக்குமே ஒரு பிரச்சனையே வராது. உண்மை என்றைக்குமே வந்து ஜெயிக்கும், உண்மை என்றைக்குமே வந்து உங்களை வழிநடத்தும், உண்மை என்றைக்குமே உங்களை உயர்த்தும். சரியா? ஸோ அன்பு தம்பி தங்கச்சிகளா கவனிங்க, உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கணும், பேரண்ட்ஸ் சொல்கிறபடி நடக்கணும். ஓகேவா? உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்லக்கூடாது. பேரண்ட்ஸ் என்ன வேலை சொன்னாலும் அதை செய்யணும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, எந்த படிப்பில் உனக்கு கஷ்டமாக இருக்கா, உனக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கா, உனக்கு என்ன சப்ஜெக்டில் கஷ்டமாக இருக்கோ உங்கள் வீட்டில் நீ இருக்கிற இடத்துல முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு. ஏசப்பா எனக்கு இங்கிலீஷ் வரல, எனக்கு மேக்ஸ் வரல, எனக்கு சயின்ஸ் வரல அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி பாரு. ஏசப்பா உனக்கு பெரிய பலத்தையும் பெரிய ஞானத்தையும் ஏசப்பா கொடுப்பார். சரியா? ஓகே. அந்த சமீர் அண்ணா வந்து அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனோமே அங்கே நடந்தது எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னாங்க. அடுத்த நாள் வந்து மறுபடியும் ப்ரேயருக்கு வரலான்னு பார்த்தாங்க. அடுத்த நாள் வந்து கூடாரத்தை அவங்க கழட்டிட்டு இருந்தாங்க. ஸோ சமீர் அண்ணா ஓடி போய் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏங்க பிரதர் நீங்கள் கழட்டிட்டீங்க, இங்கேயே இருக்கலாம்ல? அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா இந்த மாதிரி நாங்கள் ஏசப்பாவை பற்றி ஊருக்கு ஊராக போய் சொல்ல வேண்டியிருக்கு, அதனால் அடுத்த ஊருக்கு நாங்கள் போகிறோம், ஆனால் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு மறுபடியும் வருவோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், அடுத்த கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு கண்டிப்பாக இங்கே பெத்தானி ஏஜ் சர்ச்சில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுவோம். நீங்கள்லாம் வரப்போ வந்து இன்னும் உங்கள் யார் யார் பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வரலையோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வரணும். ஓகேவா? ரைட். இந்த கதையில் நம்ம சமீரோட கூட பிறந்த தம்பி பேர் என்ன? தங்கச்சியா? கரெக்ட். யார் சொன்னா? வெரி குட். கிளாப் பண்ணுங்க. சமீர் கிட்ட ஒரு
துண்டுத்தாள் கொடுக்கப்பட்டது. ஓகேவா? அதில் என்ன எழுதியிருந்தது? ஒரு வாசகம் எழுதியிருந்தது இல்லை? வா, கிளாப் பண்ணுங்க. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா அனுமதி இலவசம். ஓகேவா? ஒரு ஸ்கிட் பார்க்க போகிறோம். அமைதியாக இருங்க, கொஞ்சம் வழி விடுங்க. அபி அபி, என்னங்க வரும்போதே ரொம்ப சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல சேலரியும் போனஸும் போட்டிருக்காங்க கிறிஸ்மஸுக்கு. அதை வச்சு நம்ம கொண்டாடலாம். அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆப்பிள் நல்லா தான் இருக்குது. என்ன ரேட்டு தான் அதிகம், 250 விற்கிறாங்க. பரவாயில்ல, டேஸ்ட்டாக தானே இருக்குது. நல்லாதாம்மா இருக்கும், நல்லா தான் இருக்கும். நான் சம்பாதிக்கிறேன்ல, நல்லா தான் இருக்கும். நான் சம்பாதிக்கிற பாடி எனக்கு தான் தெரியும். சம்பாதிச்சா வழி தெரியும். எந்த வீட்டில் ஆம்பளை சம்பாதிக்காமல் இருக்காங்க? நீங்கள் மட்டும் என்னவோ சம்பாதிக்கிறேன்னு பேசுகிறீங்க? சரி, இந்த மாதம் வந்து வெறும் சம்பளம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. போனஸ்லாம் எனக்கு கொடுக்கலாமா? அதை வச்சு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். என்னது, சம்பளம் இல்லையா? சம்பளம்லாம் இருக்கு, போனஸ் தான் இல்லைன்னு சொன்னேன். சரி, எவ்வளோ சம்பளம்? 20,000 ரூபாய். 20 ரூபாவா? 20,000 ரூபாய். 20,000 ரூபாய்? 20,000 ரூபாய் வச்சு நான் என்ன பண்ணுறது? இத்தனை மாதம் இதை வச்சு தானேம்மா கொண்டாடிட்டு இருந்தோம். சாரியே 15,000 ரூபாய்க்கு பார்த்து வச்சிருக்கேன். 15,000 ரூபாவா? நம்ம கல்யாணத்துக்கு கேட்ட சாரி எவ்வளோன்னு தெரியுமா? எவ்வளோ? 2,000 ரூபாய் தான். அப்பவே உனக்கு 2,000 ரூபாய்க்கு தான் சாரி. இப்போ உனக்கு எதுக்கு அது 15,000 ரூபாய்க்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது கிறிஸ்மஸ் மாதம், எனக்கு 15,000 ரூபாய் சாரி பார்த்து வச்சுட்டேன். எனக்கு வேணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீங்க வட்டிக்கு வாங்குறீங்களோ என்னமோ பண்ணுங்க, எனக்கு அந்த சாரி வேணும், அவ்வளவுதான். தெரியாது. 20,000 ரூபாய் வச்சு நம்ம பசங்களுக்கும் உனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொண்டாடிக்கோ. அப்படி கொண்டாட முடிஞ்சா கொண்டாடிக்கோ, இல்லைன்னா வேணாம். அதெல்லாம் தெரியாது. நீங்க போய் வாங்கிட்டு வாங்க, போங்க. அபி அபி, என்னம்மா பண்ற? டீ போட்டுட்டு இருக்கேங்க. நீங்களும் குடிக்கிறீங்களா? அது இருக்கட்டும்மா. நான் கொடுத்த காசை என்ன பண்ணேன்? அதை வச்சு பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, ஏழைங்களுக்கு காசு, காணிக்க எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் ஆள் கூப்பிட்டாச்சு. சீரியல் லைட் மாட்ட மட்டும் யாரையாவது ஆள் கூப்பிடுங்க. அவங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாட ஊருக்கு போயிருக்காங்கம்மா. உனக்கு தெரிஞ்ச ஆல்வின் அக்கா வர சொல்லு. அவங்க யாராச்சும் வர சொல்லுவாங்க. சரிங்க, வாங்கக்கா. உங்களை தான் கூப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. எதுக்கு? சீரியல் லைட் மாட்ட உங்களுக்கு யாராவது ஆள் தெரியுமா? எனக்கு ஒருத்தர் தெரியும், வேணா அவருக்கு கால் பண்ணி சொல்கிறேன். சரிக்கா. என்ன கேள்விப்பட்டேன், சம்பளம் 1 லட்சம் வந்திருக்காமே? ஆமாங்க்கா. அதை வச்சு எப்படி கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா? ஆங்க்கா. என்ன அதை வச்சு ஒரு 50,000 ரூபாய்க்கு சாரி வாங்கியிருப்பியா? இல்லைக்கா, 1500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். என்னடி சொல்கிற? 1500 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கியா? சம்பளம் 1 லட்சம் வந்திருக்கு, நீ என்னன்னா 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்ற? அக்கா, அது எப்படி வாங்கினாலும் பீரோக்குள்ள தாக்கா படுத்து தூங்க போதா, அதுக்கு எதுக்கா சாரி அவ்வளோக்கு? ஓ, அப்படி சொல்கிறியா? சரி, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. என்ன ஆட்ரினா, இந்த பக்கம் போகும்போது ஒரே சத்தமாக இருந்துச்சு. என்ன ஒட்டு கேட்டிங்களாக்கும்? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் தான் ஒட்டு கேட்டேன். அது ஏன்க்கா கேட்குறீங்க? என் வீட்டுக்காரர் வந்து சாரி எடுத்து கொடுக்க சொன்னா எடுத்து கொடுக்க மாட்டாருக்கா. என்ன சொல்கிற? ஆமாக்கா, அவளுக்கு வந்து சம்பளம் மட்டும் தான் வந்துச்சான், போனஸ் எல்லாம் இல்லையா. அது 20,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்கக்கா. என்னடி இப்படி சொல்கிற? ஆமாக்கா. சரி, என்ன ட்ரெஸ் பார்த்து வச்சிருக்க? சாரி 15,000 ரூபாய்க்கு பார்த்து வச்சிருக்கேன்க்கா. சூப்பர். நகைலாம் எடுத்துட்டியா? அதான் எடுக்கணும்க்கா, அவர் தான்க்கா காசு எடுத்துட்டு வர மாட்டாரு. சரி, எப்படியோ நீ வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டேன். சரிக்கா. அப்போ தான் நீங்கள் போட்டு போனால் சர்ச்சில் எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க. சரிக்கா. சரிக்கா. சரி, உனக்கு ஏதாவது வட்டிக்கு வேணுமா? வாங்கி தர 50,000. அதெல்லாம் வேணாங்க்கா, நான் என் புருஷன்கிட்ட சொல்லி தான் அமைச்சிருக்கேன். அவர் வாங்கி எடுத்துட்டு வந்துருவார் காசு. எடுத்துட்டு வரலன்னா உங்ககிட்ட கேட்குறேன். சரி சரி, வரலன்னா நீ என்கிட்ட கேளு, நான் ஒரு 50,000 வட்டிக்கு வாங்கி தந்துடுறேன். சரிக்கா. சரி, நான் வரேன். என்னக்கா? என்ன, இப்போ தான் உன்னோட வீட்டுக்காரோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவருக்கு வெறும் சம்பளம் 20,000 தான் வந்திருக்கான். அப்படியாக்கா? அப்புறம் வெறும் 15,000 ரூபாய்க்கு சாரி வாங்கி தரலாம். அவள் வீட்டுக்கார் வாங்கியே தரலையாம். அப்படியா? அது கூட இல்லாமல் என்கிட்ட தான் வட்டி கேட்டிருக்கா அவ 50,000. நான் தருவேனா? இந்தா தரேன் தரமாட்டேனே. ஏன்க்கா, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனைனால தாங்க நாங்கள் பேசாமல் இருக்கோம். அதுக்கு ஏமாத்தாதீங்கக்கா அவங்கள. நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இரு, நான் வரேன். நம்மளை வேற பாஸ்டர் வந்து பாட சொல்லியிருக்காரு பாட்டு. நம்ம அழகா ட்ரெஸ் போட்டு நல்ல பாட்டு பாடலாம். என்ன பாட்டு பாடலாம்? பெத்லஹேமிலே. சிச்சி, நல்லாவே இல்லை, இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ஆடுனா இந்த ஆடுனா
என்னங்க கட்டையாக கொடுப்பீங்க பார்த்தா ஒட்டையாக கொடுத்துருக்கீங்க. நான் தான் சொன்னலம்மா வெறும் சம்பளம் மட்டும் தான் தருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏங்க நான் 15,000 புடவை கேட்டால் நீங்கள் என்னென்னா இவ்வளோ தான் காசு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. நான் தான் சொன்னலம்மா வெறும் 20,000 தான் தருவாங்கன்னு சொன்னல. நான் எத்தனை வாட்டி சொல்கிறது நீங்கள் வட்டி வாங்கியாச்சும் எனக்கு வாங்கி தந்துடணும்னு. என்னால் முடியாதுமா. எனக்கு தெரியாது. 5,000 ரூபாய்க்கு தான் நான் வந்து வெறும் 5,000 ரூபாய்க்கு தாங்க ஆகி ஒரு பவுஸே பார்த்துருக்கேன் உங்களால. நான் இதுல 20,000 ரூபாய் போச்சுன்னா என்னமா பண்றது? நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கணும் அது வாங்கணும். நீங்கள் எப்படியாவது காசு வாங்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது நீங்கள் காசு எடுத்துகிட்டு வரணும் அவ்வளோதான். இப்போ என்ன உனக்கு என்னோட தம்பியோட வைஃப் வந்து எல்லாமே வீட்டில் பண்ணிட்டா. ஒயிட் வாஷ் பண்ணிட்டா, பெயிண்டிங் பண்ணிட்டா, அப்புறம் பலகாரம் செஞ்சுட்டா. இப்போ நீயும் பண்ணணும். அதானே போட்டியில் பண்ணிட்டு இருக்க நீ. ஆமாம் ஆமாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் பண்ணுன்றதுக்காக நான் பண்ணணும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என் சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன். எனக்கு தெரியாது. நீங்கள் பேச்செல்லாம் மாற்றாதீங்க. எனக்கு வேணும்னா வேணும் அவ்வளோதான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. இதை வச்சு நீ 20,000 ரூபாய் வச்சு கொண்டாடணுமா கொண்டாடிக்கோ. அதுக்கு பதிலாக எனக்கு தெரியாது. ஐயோ இவரை வச்சு நான் என்ன பண்ணுறது? கிளம்பு கிறிஸ்மஸ் அன்று ஆடுனா என்னங்க வா சர்ச்சுக்கு போகலாவா? நான் ஏன் வரணும்? நீங்கள் எடுத்து கொடுத்தீங்களா புடவை? இல்லை நான்லாம் வர முடியாதுப்பா. ஏமா அப்படி நல்ல நாள் அன்னைக்கு உயிர் வாங்கிட்டே இருக்க? உனக்கு பர்த்டேவா இல்லை ஏசப்பாக்கு பர்த்டேவா? ஏசப்பாக்கு தான் பர்த்டே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்ன கொடுத்தீங்களா? கிடையாதுல்ல. கிளம்புங்க. கிறிஸ்மஸ்னா என்னது? அவரோட சமூகத்தில் போயிட்டு நம்ம ஆராதிக்கணும். அதுதான் கிறிஸ்மஸ். ஆனால் நீ அதெல்லாம் பண்ணாமல் ஒரு புடவைக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா சர்ச்சுக்கு வா. அதெல்லாம் நான் வர முடியாதுன்னா முடியாது. சரி பசங்களையாவது கிளப்பு. நான் ஏன் அனுப்பணும்? அதெல்லாம் முடியாது. நீங்களா பெற்றீங்க? நான் தானே பெற்றேன். அதெல்லாம் அனுப்ப முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. தயவு செஞ்சு பைபிளாவது தேடு. நானாவது போகிறேன். பைபிளா? தெரியாது. சரி நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு பைபிளை நீங்கள் ஏன் போகணும்? அதெல்லாம் போகக்கூடாது. நான் போனால் தான் நீங்கள் போகணும். நான் போகலாம் நீங்கள் போகக்கூடாது. என்னையும் போக விட மாட்டேங்கிறேன். நீயும் போக மாட்டேங்கிறேன். என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? நம்ம வீட்டிலேருந்து யாரும் போக தேவையில்ல. 15 ரூபாய் புடவை எடுத்து கொடுங்க போகலாம். அவ்வளோதான். அதெல்லாம் இப்போ எப்படி எடுக்க முடியும்? நான் எடுத்துட்டு வரேன். காசு கொடுங்க இப்போ எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா வரணும். எனக்கு தெரியாது. நீங்களும் போகக்கூடாது. நானும் போக மாட்டேன். அவ்வளோதான். அப்படி உயிரை வாங்குறியோ? கிறிஸ்மஸ் அன்று ஈவினிங். சிஸ்டர் வாங்க பாஸ்டர்மா உள்ள வாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்மா உள்ள வாங்க. என்ன சிஸ்டர் காலைல சர்வீஸ்க்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம், வரவே இல்லை. அது ஏன் பாஸ்டர்மா இவர்கிட்ட ஒரு சாரி கேட்டால் எடுத்து கொடுக்க மாட்டாரு. என் தலையெழுத்து நான் என்ன பண்ணுறது? சிஸ்டர் விலை மதிப்புள்ள புடவைக்காக விலை மதிப்பில்லாத ஆராதனை விட்டுட்டீங்களே சிஸ்டர். காதுலன்னு கேட்க கடவன் பாஸ்டர்மா. நல்லா கேளு. அவர்கிட்ட ஏதாவது சொல்லுங்க பாஸ்டர்மா. சிஸ்டர் நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:3 மயிரை பின்னி பொன் ஆபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகி புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். சிஸ்டர் வெளி அலங்காரத்தினால ஏசப்பா நம்மளை பார்த்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை சிஸ்டர். நம்ம உள்ளான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து தான் சிஸ்டர் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. சிஸ்டர் நீங்கள் இந்த விலை மதிப்புள்ள இதுக்காக புடவைக்காக விலை மதிப்பில்லாத ஆராதனை விட்டுட்டீங்களே சிஸ்டர். ஈவினிங் வரேன் பாஸ்டர்மா. ஈவினிங் ப்ரேயருக்கு வாங்க சிஸ்டர். நாங்கள் உங்களுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம். இனிமையாவது சர்ச்சுக்கு ஒழுங்காக வாங்க சிஸ்டர்ஸ். சரிங்க. இல்லை உங்கள் தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரலாங்க. ஆடுனா நீயா பேசுகிற இதெல்லாம்? ஆமாங்க. அவங்களுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம போயிட்டு வரலாம் உங்கள் வீட்டுக்கு. சரி வா போகலாம். வாங்கண்ணா வாங்க. எப்படி இருக்க தம்பி? ஹாய் அபிஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்தா உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. உங்கள் அண்ணி தாண்டா வாங்க போகலாம். உங்கள் தம்பி வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியாண்ணா ரொம்ப சந்தோஷம். இனிமே நகைக்காகவோ புடவைக்காகவோ தேவனோட ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஸ்கிட்டு பார்த்தோம் இல்லையா? இப்போ நிறையா ஃபேமிலி என்கிட்ட நல்ல புடவை இல்லை, கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு போட்டு வர்றதுக்கு நல்ல நகை இல்லை, இதெல்லாம் ஒரு காரணமாக காமிச்சு உண்மையான சந்தோஷம் எதுவோ உண்மையான ஆசீர்வாதம் எதுவோ அதை இழந்துடுறாங்க. ஸோ நம்மளுக்கு உண்மையான ஆசீர்வாதம் உண்மையான சந்தோஷம் வந்து நம்ம போட்டிருக்க நகையிலையோ நம்ம போட்டிருக்க விலை மதிப்புள்ள ஆடையிலையோ இல்லை. ஏசப்பா உங்களோட ஆடையையோ உங்களோட நகையையோ பார்க்கல. ஏசப்பா உங்களோட உள்ளத்தில் இருக்கிற இருதயத்தை தான் பார்க்குறார். ஸோ உள்ளத்தை பார்க்குற ஏசப்பாக்கு நீங்கள் உள்ளத்தை கொடுத்தா போதும், உங்கள் உடையில இல்லை. அதனால தான் நம்ம ஏசப்பா ராஜாதி ராஜாவாக இருந்தால் கூட மாட்டு தொழுவத்தில் தன்னைத்தானே தாழ்த்தி ஏழ்மையாக பிறந்தார். ஸோ நம்ம அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு அவர் பர்த்டே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லெசன். ஸோ அவர் நினச்சிருந்தா இந்த அகில உலகமே அவருக்கு
சமர்ப்பணம். ஸோ அதில் அவர் நினச்சிருந்தா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் அவர் பிறப்பே நமக்கு ஒரு லெசனாக கொடுத்துருக்கார். ஸோ இன்றைய காலத்தில் நிறைய விசுவாசிகளும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் மனம் திரும்புறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கெட்டு பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளாப் பண்ணுங்க எல்லாருமே ஒரு வாட்டி ஜோரா. குட்டி பிள்ளைங்க வந்து இப்போ மெமரி வேர்ட் சொல்ல போகிறாங்க. வாங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஏசாயா 41:10. மேய்ப்பவராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஒரு அழகான ஒரு டான்ஸ் ஜூனியர் ரம்பம்பம் ரம்பம்பம். அடுத்ததான் கைத்தாளம். ram pam pam 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 ram pam pam hey hey ram pam pam hey hey ram pam pam hey hey ram pam pam pam. சின்ன தம்பி சின்ன தங்காய், சின்ன தம்பி சின்ன தங்காய், ஓடி வாங்களே, எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுவோமே. நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் சேர்ந்து வந்து ஆடிடுவோமே, பரலோக தேவனையே கொண்டாடுவோமே. ரம் பம் பம் 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 ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் பம். KGDBS இது நம்ம நாட்கள், புது புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும் நாட்கள். KGDBS இது நம்ம நாட்கள், புது புது ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும் நாட்கள். ஜாலியாக தாளம் போட்டு வேற லெவல் டான்ஸ் ஆடி துள்ளி துள்ளி பாட்டு பாடி குதிக்கும் நாட்களே. ஜாலியாக தாளம் போட்டு வேற லெவல் டான்ஸ் ஆடி துள்ளி துள்ளி பாட்டு பாடி குதிக்கும் நாட்களே. ரம் பம் பம் 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 ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் பம். சின்ன தம்பி சின்ன தங்காய், சின்ன தம்பி சின்ன தங்காய், ஓடி வாங்களே, எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுவோமே. நீயும் நானும் நீயும் நானும் நீயும் நானும் சேர்ந்து வந்து ஆடிடுவோமே, பரலோக தேவனையே கொண்டாடுவோமே. ரம் பம் பம் 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 ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் 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 ரம் 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 பம் 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 ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் ஹே ஹே ரம் பம் பம் பம். ஒரு சின்ன கேம். பேரண்ட்ஸ்லாம் வாங்க, ஒரு 4 பேர் வாங்க. இந்த சைடில் 2 பேர், இந்த சைடில் 2 பேர் வாங்க. பேரண்ட்ஸ் வாங்க. இங்கே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்கே ஒரு கார்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் அங்கே சர்ப்ரைஸ் இருக்கும். ஓகேவா? உங்களை யார் 4 பேரில் யாருக்கு பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு, ரைட்? அதில் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஒருத்தர் ஒரு கார்டு எடுக்கலாம். ஒருத்தர் ஒரு கார்டு எடுத்து கார்டு திருப்பி ஓகே, அங்கே காமிச்சிருங்க. கிரேட். அங்கே திருப்பி காமிங்க. எல்லாம் அங்கே காமிங்க. ஓகே, இப்போது இவங்க வாங்கியிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? எல்லாம் இருக்குது, ரைட்? 8,000, 6,000, 2,000, 4,000. வெரி குட். ஓகே, இப்போது இங்கே பாயிண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவங்க வந்து சர்ப்ரைஸ் இங்கேருந்து எடுக்கணும். ஓகேவா? இங்கே வாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஒரு கார்டு எடுங்க. வாங்க. ரைட்.
ஓகே ரைட். இப்போது ஒருத்தர் உங்கள் ஸ்கோர் கார்டு காமிங்க. ஓகே, ஸோ 4000 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. பட் சர்ப்ரைஸில் என்னப்போ வந்து பாயிண்ட்ஸ் எல்லாமே மல்டிபிள் பை 0 ஆயிடுச்சு. தென் ட்ரீட்டட் அஸ் அ 0. தேங்க்யூ சிஸ்டர். இவங்க வந்து 8000 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, டிவைடட் பை 2ன்னு வந்திருக்கு. அப்போது இவங்களோட பாயிண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா 4000க்கு வந்துருச்சு. ஓகேவா, வெரி குட். இருங்க, 6000 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, மல்டிபிள் பை 2ன்னு வந்திருக்கு. ஸோ பிகம் அ 12000 பாயிண்ட்ஸ். வெரி குட். இவங்களுக்கு பார்ப்போம். இவங்க 2000 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, டிவைடட் பை 2. ஸோ இவங்களோட பாயிண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா 1000க்கு போயிடுச்சு. ஸோ ஆசீர்வாதங்கள் எப்படி வேணாலும் ஆண்டவர் வந்து கொடுப்பாரு. ஸோ அங்கே இருந்ததை வந்து ரெட்டிப்பாக இங்கே மாற்றி கொடுத்துருக்காரு. சிஸ்டர் உங்கள் பேர் அனிதா. வெரி குட். நம்ம பசங்க அடுத்த டான்ஸ் கைத்தாளம் போடு. வாங்க சீக்கிரம், டைம் இல்லை. கைத்தாளம் போடு, டிகிடிகிடா டிகிடிகிடிகிடாடா நடனம் மாடு, டிங்குடாங்கு டிங்குடாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 ஹே. உங்களோட சேர்ந்து தாத்தா ஆட போறாரு. டிகிடிகிடா டிகிடிகிடிடாடா நடனம் மாடு, டிங்குடாங்கு டிங்குடாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 ஹே. சூப்பர் சாங் பாடலாமா? சூப்பர் ஹீரோ இசுவுக்கே சூப்பர்மேன் நக்குவாரே, சூப்பர் ஹீரோ இயேசுவே. சூப்பர் சாங் பாடலாமா? சூப்பர் ஹீரோ இயேசுவுக்கே சூப்பர்மேன் நக்குவாரே, சூப்பர் ஹீரோ இயேசுவே. ஜீசஸ் எனக்குள் வந்தா ஃபேமஸ் ஆவேனே, சாத்தான் எனக்குள் வந்தா யூஸ்லெஸ் ஆவேனே. ஜீசஸ் எனக்குள் வந்தா ஃபேமஸ் ஆவேனே, சாத்தான் எனக்குள் வந்தா யூஸ்லெஸ் ஆவேனே. இது புரிஞ்சா பாடு, பாடிக்கிட்டே ஆடு. இது புரிஞ்சா பாடு, பாடிக்கிட்டே ஆடு. கைத்தாளம் போடு, டிகிடிகிடா டிகிடிகிடிகிடாடா நடனம் மாடு, டிங்குடாங்கு டிங்குடாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 ஹே. கைத்தாளம் போடு, டிகிடிகிடா டிகிடிகிடிகிடாடா நடனம் மாடு, டிங்குடாங்கு டிங்குடாங்கு டிங்கு பாடல பாடு. ஹே 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 ஹே. நம்ம சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி குறித்து ஒரு சின்னதான ஒரு பிபிடி உங்களுக்கு போடுறோம். மெயினாக வந்து நம்ம பேரண்ட்ஸ், இந்த பிள்ளைங்களை அனுப்பி தருகிற பேரண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா நீங்கள் பிள்ளைங்களை வாரம் வாரம் அனுப்புகிறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. உங்கள் பிள்ளைங்க இங்கே வந்து என்ன கற்றுக்குறாங்க, இங்கே என்ன சொல்லித்தரோம், என்னென்ன எங்கள் சர்ச்சில் பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு உண்டான காரியங்கள் நாங்கள் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறோம், என்னென்ன செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். ஓகேவா? இந்த சர்ச் பேர் வந்து பெத்தானி ஏஜி சர்ச். சர்ச் பேர் பெத்தானி ஏஜி சர்ச். நம்ம சர்ச்சோட போதகர் பேர் வந்து ரெவரண்ட் டிஆர் ஆல்வினிகர். ஓகே, நம்ம சண்டே ஸ்கூலில் வந்து எவ்ரி சண்டே மத்தியானம் கரெக்டாக வந்து 3:30 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிடுவோம். 3:30 மணிக்கு ஆரம்பித்து உங்களுக்கு 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த 1.5 மணி நேரத்தில் அனுப்பித்தர உங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லித்தரோன்னா இயேசுவை பற்றி சொல்லித்தரோம். மெயினாக காரியங்களை வந்து உலகப்புறமான காரியங்களில் எது நல்லது எது கெட்டது, பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படிதலை பற்றி சொல்லித்தருவோம். நம்ம இயேசுப்பை முதல்ல சொல்லி கொடுத்ததே கீழ்ப்படிதல். ஏன்னா அவர் வந்து உலகத்தில் மனுஷனாக பிறந்தால் கூட அவர் ஒரு பர்டிகுலர் வயசு வர மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் இருந்தார். ஈவன் அவர் வந்து காடாக இருந்தால் கூட அவங்க பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிந்தான் இருந்தார். ஸோ முதல்ல நம்மளுக்கு வேண்டிய வந்து பிள்ளைங்களுக்கு அந்த கீழ்ப்படிதலை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பிள்ளைங்களுக்கு கீழ்ப்படிதல் சொல்லித்தரது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒழுக்க நெறி கதைகளை சொல்லிக் கொடுக்குறோம். அதை தவிர இந்த மாதிரி கேம்ஸ் அப்பப்போ நடத்துவோம். இது பிள்ளைங்க வந்து கேம்ஸ் விளையாடுறது. அந்த வசனங்கள் வந்து என்னென்னா எதை குறித்து நம்ம பேசுகிறோம் அப்படின்றத வசனங்கள் வந்து இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப உண்மையானது, மாற்றத்தகாதது, நிரந்தரமானது, தீர்வானது,
உங்களுக்கு என்றைக்குமே நிலையானது. ஸோ அந்த வசனத்தை வந்து அந்த பிள்ளைங்க இந்த சின்ன வயசில் அதை குட்டி இதயத்தில் எடுத்துக்க போந்து பெரிய வயசானாலும் அந்த வசனத்திலிருந்தோ அவங்க நீதியின் பாதையிலிருந்தோ விலகாமல் காப்பாற்றுவாங்க. ஸோ உலகப்பிரமான காரியங்கள் எவ்வளோ வந்து பிள்ளைங்க எடறி போகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த பிள்ளைங்களுக்கு இந்த வசனமானது சரியான பாதைகளை காட்டுறதுக்கு உண்டான வழிகாட்டுதலாம் நாங்கள் செய்கிறோம். இந்த மாதிரி பிள்ளைங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அவங்களோட உள்ளுக்குள்ளே என்ன க்ரியேட்டிவிட்டிஸ் இருக்குன்றதை கொண்டு வரதுக்கு ஒரு ஆர்ட் அந்த மாதிரிலாம் ஒரு சில வாரங்கள் நடத்துகிறோம். ஸோ நல்லா பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி சின்னதாக ஒரு கிஃப்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறோம். ஈவன் நம்ம சர்ச் வந்து நம்ம ஃபுல்லாக கட்டி முடிக்காத சூழ்நிலை கூட நம்ம போதகரையா வந்து இந்த சண்டே கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணதே இல்லை. மெயினாக வந்து ஊழியங்கள் காலையில் சாயங்காலம் நடந்தாலும் அந்த சமயத்துலேயும் சண்டே கிளாஸ் ஊழியத்தை நிறுத்தாமல் நடத்துனது நம்ம போதகருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். விபிஎஸ் ஸோ இது வந்து எவ்ரி ஏப்ரல் மாதம் நம்ம ஆரம்பிச்சிருவோம். அந்த டைமில் உங்களுக்கு வந்து வெக்கேஷனல் லீவு தான் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சு குறைந்த ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். 7 நாட்களும் வந்து காலையிலேருந்து மதியானம் மட்டும் நாங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸில் கதைகள் பாடல்கள் இந்த மாதிரி ஸ்கிட்டு வசனங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதுக்குண்டான தொகுப்பு தான் இது. ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது நம்மக்கிட்ட வந்து ஒரு 180லேருந்து 200 பிள்ளைங்க இங்கே இடத்துல வராங்க. அவங்கள செக்ரிகேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம 13 ஆசிரியர்கள் நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆசிரியர்கள் திறம்பட தனித்தனியாக இருந்து அந்த ஆசிரியர்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்குறோம். அந்த ஆசிரியர்கள் அந்த பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைங்களை வழிநடத்துவாங்க. பப்பட் ஷோ இது வந்து இன்னும் குட்டி பிள்ளைங்களுக்கு உண்டான காரியங்களை அவங்களோட இருதயத்தில் டைரெக்டாக ரீச் ஆகிறதுக்கு என்ன விதமோ அந்த மாதிரி விதத்துலையும் நம்ம ரீச் பண்ணுறோம். வாலண்டியர்ஸ் ஒரு வச்சுருக்கோம். வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 வாலண்டியர்ஸ் டீச்சர்ஸால் மட்டும் பண்ண முடியாது. அந்த வாலண்டியர்ஸ் டீமும் வந்து அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு வரதுலேருந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுலேருந்து மறுபடியும் கூப்பிட்டு போய் உங்கள் வீட்டில் பத்திரமா சேர்க்குற மட்டும் அந்த வாலண்டியர்ஸோட பொறுப்புகள் நிறையா இருக்குது. அந்த வாலண்டியர்ஸ்க்கும் நம்ம வந்து ஹானர் பண்ணுறோம். அவங்களுக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் எப்படி ரிசீவ் பண்ணணும் எல்லாமே. பைபிள் சாம்பியன் ஸோ ஒவ்வொரு வாரமும் இந்த பிள்ளைங்களுக்கு அந்த வசனங்கள் அந்த கதைகள்லாம் கற்றுக்குறாங்க. ஸோ இந்த பிள்ளைங்க வந்து எந்த அளவுக்கு கற்றுக்குறாங்க எந்த அளவுக்கு அவங்க நாலேஜபிளாக இருக்காங்க அப்படின்றத ஒரு டெஸ்ட் மூலமாக நம்ம ரிவ்யூ பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதுதான் பைபிள் சாம்பியன் சொல்லிட்டு எவ்ரி இயர் அது பைபிள் சாம்பியன் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் ப்ரேயர் மெயினாக வந்து குட்டி பிள்ளைங்க அதாவது 6ஆம் வகுப்புக்கு மேலே 12ஆம் வகுப்பு காலேஜ் படிக்கிற முதல் கொண்டு எல்லாருக்குமே எக்ஸாம்னால ஒரு சின்ன ஃபியர் வந்துடும். அது நம்ம காலத்துலேருந்து இருக்குது. எக்ஸாம்னா ஒரு ஃபியர் வந்துடும். எவ்வளோ தான் நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் அந்த எக்ஸாம் ஃபியரை எப்படி போக்குறது, ஃபியர் இல்லாமல் எப்படி எக்ஸாம் எழுதணும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு வருஷமும் நல்லா ட்ரெயின் பண்ண கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஆவியானவர்கள் வழிநடத்தப்பட்ட ஆசிரியர்களை வச்சு அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது ஒரு நாள் சண்டே ஈவினிங் சர்வீஸில் ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன சொல்ல வரோன்னா உங்களோட பிள்ளைங்களை தயவுசெய்து எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு இங்கே அனுப்பி விடுங்க. வந்து கூப்பிடணும் அப்படின்றவங்க தயவுசெய்து இங்கே இருக்கிற டீச்சர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்து மறுபடியும் கொடுக்குறதுக்கும் கூப்பிட்டு வந்து விடுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓகே வருவோம். ஆல்வினா அபிஷ் அவங்க
ஏசப்பாவை கத்தி சொல்ல. சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. வந்தாரே 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 சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாரே, வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே. மெமரி வேர்ட் சொல்கிறது பிள்ளைங்க வருவாங்க. வாங்க வாங்க. ஒன்று பேதுரு 5:8 தெளிந்த புத்துள்ளாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், அதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். லூக்கா 2:11-12. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லேயமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார். மத்தேயு 2:6. எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. அப்படியே இப்போ ஆடினா அண்ட் நிகரிகா டீம் ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் பண்ண போகிறாங்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதான அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. இங்க வந்துட்டு சும்மா நீங்க போவே கூடாது. நீங்க ஒரு அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு தான் நீங்க போகணும். பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை, பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை, பிறந்தார் 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 பிறந்தார். மேபி உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 I have a reason to dance. I have a reason to shout. For I am filled with grace. Hala, 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 hala. H-A-L-A-L, hala, 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 hala. H-A-L-A-L, hala, 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 hala. H-A-L-A-L, hala, 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 hala. H-A-L-A-L. டேய் எனக்கு ஒரே ஒரு ஆசைடா. என்னடா சொல்லு. ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் சண்டே கிளாஸ் பசங்க மாதிரி ஆடலாம்டா. ஏன்? ஒன்றும் இல்லை, அப்போதான் நான் கொஞ்சம் ஈஸியாக ஆடுவேன்ல. சரி ரைட்டு. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு. உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்.
அண்ணன் அடுத்தது கன்னடம் பக்கம் போயிட்டு வந்துருவோமா? டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி டைம் ஆச்சு. பாஸ்ட் அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மூப்பருங்களும் அங்கே டைமை பார்த்துட்டு இருக்காங்க. வந்தாமா மெசேஜ் சொன்னோமா கிளம்பிட்டே இருக்கணும். மெசேஜ் என்னன்னா, இந்தியான்றது எல்லா மொழியும் எல்லா கலாச்சாரமும் சேர்ந்தது. ஆண்டவர் பாகுபாடு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். ஓ அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. லலலாலா 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 லலலாலா. அண்ணே, நம்ம பேன் இண்டியா பர்ஃபார்மன்ஸை கலக்கிட்டோம். நம்ம டேலண்ட்டை இனிமேல் இந்த ஊரே பேசும். டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். 1 2 3 4 கிருவா 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 கிருவா. நான் இல்லை, என் டேலண்ட் இல்லை, என் டேலண்ட் இல்லை, எல்லாம் கிருவா. நான் இல்லை, என் டேலண்ட் இல்லை, என் டேலண்ட் இல்லை, எல்லாம் கிருவா. கிருவா 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 கிருவா, எல்லாம் கிருவா 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 கிருவா. சரி, என் வைப்ல ஒரு ஆட்டத்தை போட்டுடலாமா? ஒரு ஸ்பெஷல் சாங்ஸ். ஆல்வினா வாங்க. கடைசியாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டான்ஸ்
நம்ம பாய் ஒன்று பாடணும் இல்லைன்னா கிளாப் பண்ணணும். நல்லா கமான். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. கவலைப்படாத 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 கவலைப்படாத. அற்புதங்கள் குவிய போகுதே, அற்புதங்கள் குவிய போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள், நிறைவேறாத வாக்குத்தத்தங்கள் அவர் பலத்தால் நடக்க போகுதே, அது உன் கண்கள் பார்த்து போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. செஞ்சிடுமே எங்க சந்ததி, தடையெல்லாம் தாண்டி படியெல்லாம் ஓடி ஏறே ஏறே மேலே ஏறே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுதே. தடையாய் நிற்கும் இரும்பு கதவே தானாகவே திறக்க போகுது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள், கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் உன் கதவை தட்ட போகுதே, உன் களஞ்சியங்கள் நிரம்ப போகுதே. சூப்பர் நேச்சுரல் ஆண்டு இது, சூப்பர் நேச்சுரல் ஆண்டு. 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 சந்தோஷமா இருக்கிறீங்க? அவன் பிள்ளையெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த அருமையான வேலையிலேயும் உங்களோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கத்த பாராட்டின கிருபைக்காக நான் கத்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முயற்சிகளை நான் பாராட்டுறேன். அதற்காக பிரயாசப்பட்ட ஆசிரியர்களை நான் கத்தருக்குள்ளே வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் வந்து கலந்து கொண்டு இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தின உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஒரு விஷயம் நான் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை, சீஃப் கெஸ்ட் அவர் தான் இல்லை நமக்கு, அப்படி தான். நல்லா கைத்தட்டுங்களா கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு? ஆமாம், சின்ன பிள்ளைகளுக்கு சலிக்காமல் டான்ஸ் ஆடுறாரு. ஆமே, அப்படி தானே? ஆமாம், அவ்வளோ வயசாகிடுச்சு ஆனாலும் பாருங்களேன் அவர் டான்ஸை. இல்லை நம்மளாலே ஆடாமல் இருக்க முடியல, நானே விட்டால் வந்து ஆடிட்டு இருப்பேன். ப்ரைஸ் தி லார்ட்.
எத்தனை சந்தோஷம், ஆடுறதுல தப்பு இல்லைல்ல. ஆமே. இப்பொழுதும் அருமையான கிறிஸ்மஸ் தாத்தாவை கனம் பண்ணும்படியாக நம்ம இருக்கிற பாஸ்டர் அம்மாவை முன்பாக அழைக்கிறேன். அவர்களுக்கு கொடுத்து ஆமாம் அவங்க திரும்ப கிளம்பி போகணும், ஃப்ளைட் பிடிக்கணும், நேரம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஆமாம் 5 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும் அவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5:15 ஆயிடுச்சு. இங்கே சீக்கிரமாக தம்பி வண்டி ரெடியாக இருக்குல்ல, சீக்கிரமாக உடனே அவரை அழைச்சிட்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுருங்க. அவர் சீக்கிரமாக மறுபடியும் இங்கிலாந்து தேசத்துக்கு போக இருக்கிறார். நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்களேன் தாத்தாவுக்கு, ஒரு நல்ல கைத்தட்டல். தேங்க்யூ தாத்தா. எங்களோடு கூட இணைந்து இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில் செலிப்ரேட் பண்ண வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா கைத்தட்டுங்க. விழாவானது நம்ம சிறப்பிக்கும்படியாய் நீங்கள்லாம் வந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இது ஊழியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஊழியமாக நான் கருதுவேன். எப்போவுமே சிறு பிள்ளைகள் மத்தியில் நடக்கிற கவனிக்கிறீங்களா? கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம். அருமையான சகோதரர் சொன்னது போல் இந்த ஊழியம் எப்போவுமே தடைப்படக்கூடாது அப்படின்றதில் நான் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா சின்ன பிள்ளைகள் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரு. ஏசப்பா சொல்லும் பொழுது சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். ஆமென். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு முழு ஆத்துமா இன்னைக்கு இந்த டீச்சர்ஸ் ஆமாம் எவ்வளோ பிரயாசத்தின் மத்தியில் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதான காரியங்கள் அது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்திற்கு ஒரு ஆணி வேராக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து அருமையான டைரக்டர் விஜயகுமார், அருமையான டைரக்டர் லாசர் அவர்கள் ஆசிரியர்களோடு கூட இணைந்து அதை ஒழுங்காய் அதை ஒவ்வொரு வாரமும் நேர்த்தியாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் கையை தட்டி அருமையான டைரக்டர்ஸ்க்கு நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுப்போம். நல்லா கைத்தட்டு தம்பி, நல்லா கைத்தட்டுமா. அவர்களுக்கு கூட இருந்து ஊழியம் செய்கிற அருமையான டீச்சர்ஸ்க்காக நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுப்போம். நல்ல கைத்தட்டில் கொடுங்க. அவர்களுக்கு மேலா இருந்து நம்முடைய பாஸ்டரமா, என்னுடைய துணைவியார் இருந்து, சூப்பரிண்டென்டாக இருந்து ஆமென் இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுங்க. வாலண்டியர்ஸ் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறது, இந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு வர்றது, மறுபடியும் பத்திரமா கொண்டு போய் அவங்கள வீட்டில் விடுறது, இப்படிப்பட்ட வாலண்டியர் ஊழியத்தை செய்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுப்போம். விசுவாசிகளுக்கு முன்னாடி இது ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு ஊழியம். எல்லாருமே மதியானத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாருமே வீட்டில் என்ன பண்ண முடியும், நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். ஆனாலும் தியாகத்தோடு கூட இந்த பிள்ளைகள் மேலே இருக்கிற கரிசனையோடு இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. ஸோ மிகவும் கனத்துக்குரியவர்கள் என் பார்வையில். கையை நல்லா தட்டி ஒரு வாட்டி கூட அவங்களுக்கு நல்ல உற்சாகமாய் கையை தட்டுவோம். பண்ண இருக்கிறோம். ரைட், இப்போ நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி தானே? ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம்னு சொன்னால் சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல சண்டே கிளாஸில். ஜெபம் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணிடணும், முழங்கால் போட்டு கண்ணை மூடி கை என்ன பண்ணிடணும், சத்தம் வரக்கூடாது. இவ்வளோ நம்ம டான்ஸ் ஆடணும், நல்ல கைத்தட்டி கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணோம், எல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முழங்கால் போடுங்க, அப்படியே முட்டி போடுங்க, அப்படியே கண்ணை மூடி. டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அருமையான பிள்ளைகளுக்காக, இந்த அருமையான பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து செபிக்க போகிறோம். ஆமாம், இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளைக்கு ஒரு ஊழியக்காரராய் கத்த ஆமாம் வேறு பிரிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார்.
வேதம் சொல்லுது, தாயின் கருவிலே நான் உன்னை முன்குறித்தேன்னு சொல்றாரு. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஆண்டவர் யாரையும் அழைக்கிறது கிடையாது. ஒரு தேவ திட்டம் இந்த பிள்ளைகள் மேல நிச்சயமா இருக்குது. ஆமே, எந்த அளவுக்கு தேவ திட்டம் இந்த பிள்ளைகள் மேல இருக்குதோ அதே போல பிசாசும் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுவான் என்கிறது அதிக நிச்சயமா இருக்குது. சோ இந்த நாளிலே ஒரு ஜெபத்தில் இவர்களை வேலி அடைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமே, நம்முடைய ஜெபம் தான் இந்த பிள்ளைகளை வேலி அடைக்க முடியும். இன்னைக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்லாத நிலை. ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்க போனாலும் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து இருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விசேஷித்த கரம் இவர்களை இன்றைக்கு வேலி அடைக்கட்டப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வளரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தின் மூலமாக இன்னும் அநேக காரியங்களை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு எதிர்கால வாழ்க்கைக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்க ஆண்டவனின் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவானவர் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படி இருந்திருந்தாரோ அதே போல இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியை என் தேவனை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்கப்பா. கல்விமானி நாவை கத்த தருவீராக. இந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் தேவ தூதர்கள் இந்த பிள்ளைகளை வேலி அடைக்கட்டும். இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இந்த பிள்ளைகள் மூலமாக இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் குடும்பத்திற்கு, சபைக்கு, சமுதாயத்திற்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தருடைய தலைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் மட்டும் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் கரத்தில் கொடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை, இன்றைக்கு ஒரு நன்மையை என் பரலோக தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் டைரக்டர்ஸ்க்காக, சூப்பரிண்டென்டென்ட்காக, ஆண்டவரே டீச்சர்ஸ்க்காக, வாலண்டியர்ஸ்க்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை காட்டிலும் வரப்போகிற ஆண்டில் இந்த பிள்ளைகளுக்கு புதிய பலனை தந்து, ஒரு புதிய உற்சாகத்தை தந்து, ஒரு புதிய வல்லமையை தந்து இன்னும் அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இந்த பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல திரளான பிள்ளைகள் கூடி வந்து உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபைகளை தருவீராக. பிள்ளைகளுடைய சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்காக துதிக்கிறப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஜெபத்திலே தாங்க, இந்த ஊழியத்தை ஜெபத்திலே தாங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தருவீராக. இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவரே பார்ட்டி கிளப் மூலமாக உங்க நாமம் மாத்திர மகிமைப்படட்டும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். தொடர்ந்து உங்க சித்தம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இந்த குடும்பங்களிலே, இந்த ஊழியத்தில் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பிள்ளைகளை பெற்றோராகி நீங்க இந்த இடத்துல அனுப்பி வைங்க. அப்படி எதிர்காலம் நிச்சயமாய் சிறந்ததாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கும். God bless you. God will be with you.